வணக்கம், வணக்கம், வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். நெறைய வேலைப்பளு காரணமா உங்கள எல்லாம் சந்திக்க முடியல. அ ஆனா சந்திக்கிறத கூட பாருங்க, ஒரு ஃபெஸ்டிவல் மூடோட சந்திக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிய நானு உங்களோட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். பண்டிகைன்னோனே ஞாபகம் வருமே, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அடுத்தது வரப்போகுது பொங்கல். இந்த நாளைக்கு போகி. ஸோ அந்த நாட்களை நாம் இந்த கொரோனா பயம், கொரோனாவான ஏற்பட்ட கவலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக கொண்டாடுவோம். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு உங்களோட ஒரு கெட் டுகெதர்னே வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போது பண்டிகை மூடு வந்துருச்சுங்க எல்லாருக்கும். இப்போ பாருங்கள், முன்னாடி போன தடவை நம்ம பேசும் பொழுதெல்லாம் தீபாவளி அப்போல்லாம் கொரோனா பயம், கும்பல் கூடக்கூடாதுன்னு. ஆனால் ஜனங்க நம்ம அதையும் மீறி நம்ம ஜனங்க இருக்காங்க பாருங்கள். போய் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் பாருங்கள், அவ்வளோ கும்பல். மாஸ்க் கூட நிறைய பேர் போட மாட்டேன். எத்தனை தடவை சொன்னாலும் அது நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறாங்கன்றதை நம்ம எடுத்துக்கல. சரி, இப்போது அந்த நமக்கு உடனே மகாநதி பாட்டு ஞாபகம் வரும். பொங்கலும் பொங்குது பால் பொங்குது பாடி சொல்லடியோ. ஆமாங்க, பொங்கல் வரப்போகுது. அதனால் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எதுவுமே நம்ம வந்து ஒரு கடவுள் வணக்கத்தோடு தான் ஆரம்பிப்போம். அது அம்பாளோ இல்லை சிவனோ ஏதோ ஒரு கடவுள். அதுக்கு தான் ஒரு ராமராஜன் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். பச்சை அரிசி மாவிடிச்சு மாவிடிச்சு பக்குவமாக கலந்து வச்சு சுக்கிடிச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமாக கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மா நம்ம எல்லாரையும் காக்க வேணும். அப்படிதாங்க நம்ம எல்லாரையும் அம்மனை வேண்டிட்டு ஆரம்பிப்போம் இந்த ப்ரோக்ராமை. சரிங்களா? இப்போது போகி அப்படின்னு சொன்னோம்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த வீடெல்லாம் ஒட்டடை அடிப்பாங்க. அதுவும் கிராமத்து பொங்கல், எஸ்பெஷலி கிராமத்து சைட்லலாம் இன்னிய வரைக்கும் அந்த ட்ரெடிஷனை காப்பாற்றிட்டு வராங்க. இப்போ சிட்டியில் நம்ம பண்ணுறோம் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த 8 அடி குச்சிக்குள்ளே உட்காந்து ஏதோ நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே வாசலில் கோலம் போட்டு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த கோலம் போடுற பழக்கம்லாம் நிறைய வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. இப்போது கலர் கோலம். அப்போல்லாம் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது யார் வீட்டு கோலம் பெருசு, நான் எனக்கு 21 புள்ளி கோலம், நீ எத்தனை புள்ளி கோலம். நாங்கள் இதில் வேறு சீக்ரெட் வேறு சொல்ல மாட்டோம். எங்கள் ரகசியம் தெரியக்கூடாது, இராணுவ ரகசியம். அப்படியெல்லாம் கோலம் போட்டு திடீர்னு அவங்க நான் சொன்ன கோலம் வேறு போட்ட கோலம் வேறு. அப்படியெல்லாம் போட்டி மேலே அழகாக அதில் ஒரு சாணியை வச்சு அதில் பரங்கி போய் எங்கெங்கேருந்தோ தேடின்னு வந்து சொருகுவோம். அது கிராமத்தில் அந்த பரங்கியோடு சேர்த்து அதை வந்து விரட்டி தட்டி அந்த விரட்டியை வச்சு தான் தைப்பொங்கல் பொங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம், பாரம்பரிய பழக்கம் கிராமங்களில் இன்றைக்கும் உண்டு. சரி, பொங்கல் அப்படின்னு என்னென்ன ஞாபகம் வர சொல்லுங்கள்? உடனே சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், நோ அதெல்லாம் அப்புறம். சாப்பிட்ற விஷயம் அப்புறம். நம்ம ட்ரெடிஷன், நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, அதுவும் தமிழர்களுக்குன்னு ஒரு தனி பண்பாடு, தனி கலாச்சாரம் இருக்குங்க. அதுவும் பொங்கல் வந்து தமிழர் திருநாள்னே பேருங்க. சரியா? அது யாரை கொண்டாடுறதுங்க? இயற்கையை கொண்டாடுவோம், சூரியனை வணங்குவோம், நதியை வணங்குவோம். அப்புறம் நமக்கு சோறு போடுற உழவர் பெருமக்களை எப்போவுமே நான் சொல்லுவேன், உழவர்களை ஏற்ற வேண்டும், ஏற்றி துதிக்க வேண்டும். ஏன்னா அவங்கள ஏற்றி பெருமைப்படுத்தணும். அவர் ஏர் உழவன் இல்லைன்னா நாமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த உழவர்களுக்கான திருநாள். சூரியனை வணங்குறோம், நதியை வணங்குறோம், உழவர்களை வணங்குறோம். ஆனால் அந்த வாயில்லாத ஜீவன்கள் இருக்கு பாருங்க, மாடுகள், அது காளையாகட்டும் பசுவாகட்டும் எல்லாத்தையும் வணங்குறோம். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டே. அப்புறம் நமக்கு 1.5 அடியில் உலகையே அளந்த திருக்குறளை கொடுத்த திருவள்ளுவருக்காக ஒரு தினமாக அதை கொண்டாடுறோம், உழவர் தினமாக கொண்டாடுறோம். இப்படி பல விதங்களில் நம்ம பொங்கலை போற்றி வணங்குகிறோம். இப்போது போகி வந்தது, வீடெல்லாம் வெள்ளை அடிப்பாங்க, அழகாக சுத்தம் பண்ணுவாங்க, பழைய பொருட்கள்லாம் வேண்டாத பொருட்களை நீக்கி விட்டு போகி என்று காலையில் வந்து எரிப்பாங்க. அப்போது பழைய பொருட்கள் மட்டும் எரிக்க வேண்டாங்க, நம்ம மனசில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸ், இப்போ கொரோனா அந்த எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிடுவோம். நேர்மறை எண்ணங்கள் கொள்ளுவோம். பொங்கலில் புதுசாக நேர்மறை எண்ணங்களோடு நாம் பொங்கலை கொண்டாடுவோம். சரி, அது பொங்கல் எப்போ வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். மார்கழி முடிந்து தை ஆரம்பம், முதல் நாள், தை முதல் நாள் நம் பொங்கல் திருநாள் இல்லையா? இப்போது அதுக்கு ஒரு பழைய பாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே, அது யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது, பட் கேட்டிருப்பீங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்செம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பிறந்தா
வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தை பிறந்தா வழி பிறக்கும். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நமக்கெல்லாம் மாதம் ஒரு இந்த ஹாலிடே அந்த ஹாலிடே, இந்த லீவு அந்த லீவு, சண்டே லீவெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் உழவர்களுக்கு விடுமுறை என்பதே கிடையாது. வருஷம் ஃபுல்லாக உழைப்பாங்க. நிலத்தில் விவசாயம் பண்ணி நமக்கு சோறு போடுறாங்க. அப்போது அந்த அறுவடையான நெல்லை வைத்து அந்த தை மாதம் அவங்க வீட்டில் என்ன விசேஷங்களோ இல்லை வாங்க வேண்டிய பொருட்களோ எல்லாத்தையும் வாங்குவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா கூட இந்த அறுவடை முடியட்டங்க, அந்த அறுவடையை நம்பி தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேர் நமக்கு தெரியும் உழவர்களை. இப்போ அது எப்படி பொங்குறாங்கன்னு பாருங்க. முற்றத்திலே சோறு பொங்கி தங்கமே தங்கம், சுத்த சம்பா நெல்லு குத்தி தங்கமே தங்கம், குத்து விளக்கேத்தி வச்சு தங்கமே தங்கம், குத்து விளக்கேத்தி வச்சு தங்கமே தங்கம், இப்படியெல்லாம் செஞ்சு கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் தங்கமே தங்கம், தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். இது பாருங்க, இது ஒரு பாட்டு. அப்புறம் தை பிறந்தால் வழி பிறந்தது. ஆனால் யாருக்கு அந்த உழவர் திருநாள்னு சொன்னோம் இல்லையா, உழவர்களை ஏற்ற வேண்டும் இல்லையா, அது எப்படி பாடுறா? பழனின்னு ஒரு படத்தில் சிவாஜி சார் பாடுவார் அந்த பாட்டு, கண்ணதாசனோட பாடல். ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் எங்கும் நம்ம தேரோடும். ஆரோட நதிகளை போற்றுவோம்னு சொன்னோம். ஆறு, நதி, குளம், குட்டை, ஏரி, அது பக்கம்தான் வயல்கள் சார்ந்து இருக்கும். அப்போது அது அங்கே வந்து அந்த மண்ணில் வந்து நீரோடும். நீரோடுற இடத்துலலாம் ஏரோடும். எவ்வளோ அழகான எளிமையான ஒரு வரிகளை நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கு உழவனோட இது என்ன தெரியுமா எண்ணங்கள்? கைகட்டி சேவை செய்து கண்கள் கெட்டு உள்ளம் கெட்டு, பொய் சொல்லி பிச்சை பெற்றாள் அன்னை பூமி கேலி செய்வாள், தேர் கொண்ட மன்னன் ஏது பேர் சொல்லும் புலவன் ஏது, ஏற்கொண்ட உழவன் இன்றி போராடும் வீரன் ஏது, போர் செய்யும் வீரன் ஏது. அந்த உழவன் எல்லாரோட ஒற்றுமையா இருப்பார். எப்படின்னா, போராடும் வேலை இல்லை, யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடு சேர்ந்துண்ணலாம், ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், நீரோடும் எங்கும் நம்ம தேரோடும். பாருங்க எவ்வளோ அழகா ஒரு புலவனோட அந்த புலமையை பாருங்க, கண்ணதாசன் அவர்களோட புலமையை. ஒரு உழவன் யார்கிட்ட கை கட்டி பிச்சை பெற்றால் அன்னை பூமி கேலி செய்யவில்லைன்னா அவர் வந்து உழைப்பாளி உழவர். அதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். அடுத்தது ஒரு உழவர், அவர் வந்து பாடுறாரு. எப்படி சூப்பராக பாடுறாரு பாருங்க. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு, பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. பாருங்க, பசுந்தழைய போட்டு பாடுபட சொல்றாரு. இப்போ நம்ம உரம்லாம் வாங்கி போடுறோம், அப்போல்லாம் இயற்கை உரம் தான், சாணம், பசுந்தழை இதெல்லாம் தான் போட்டு செய்வாங்க. ஆத்தூரு கிச்சிலி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு, ஆத்தூரு கிச்சிலி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு, நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் பிடிச்சி இறக்கி போடு செல்ல கண்ணு. அப்போல்லாம் இப்போ மோட்டாரு பம்பு, அப்போல்லாம் ஏத்தம்னு ஒன்று இருக்கும். அவர் ஒருத்தர் ஏறி அப்படி அந்த கவலைன்னு அதில் தண்ணி வரும், அது வந்து அப்படியே டக்குன்னு கொட்டும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன். அவ்வளோ எங்கள் கிராமத்துலலாம் சூப்பராக இருக்கும். சரி, அப்புறம் அவர் சொல்கிறாரு, சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்ல கண்ணு. அம்மாவை எவ்வளோ உயர்வா தாய் தெய்வமாக வணங்கின உழவர்கள் பாருங்கள். உங்க அம்மா கையில் கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு அப்படின்னு பாடுறாரு. சரி, இவர் இப்படி பாடினார். அப்புறம் இன்னொரு சிவாஜி பாடல் தான், அதுவும் நவராத்திரின்ற படத்தில். அது ஒரு விவசாயி, ரொம்ப 9 வேடங்களில் ஒரு விவசாயி வேடம் அவர் பாடுறாரு. தன்னோட வயலில் போட்ட அந்த நாற்று முளைச்சிருக்கு, அது அழகாக தலை சாஞ்சு அந்த வயல்வெளியில் பாடும்போது அவர் பாடும்போது நமக்கே ஒரு கற்பனை கண்ணை மூடினோம்னா இப்போ கூட அந்த வயக்காட்டில் போய் நிற்கணும் போல தோணுது. போட்டது முளைச்சுதடி கண்ணம்மா, கை நிறைய
கேட்டது கிடைச்சுதடி செல்லம்மா கை நிறைய, கேட்டது கிடைச்சுதடி செல்லம்மா. அவ்வளோ சத்தான விதைகளை போட்டு சத்தான உரத்தை போட்டு அவங்க ஏர் உழுது நாற்று நட்டு களை பறித்து அப்புறம் அதுக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் பண்ணி அந்த நெற்கதிகள் அழகாக தலையசைக்கும் பொழுது அந்த வாசம் உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. அந்த வயலூடாக நடந்து போகும்பொழுது வரப்பு மேலே அந்த வாசம் பசு நெல் அந்த பசு தழையோட வாசம் பாருங்கள், குப்புன்னு மூக்கில் ஏறும், சூப்பராக இருக்கும் அந்த வாசம். அப்புறம் எங்கள் ஊரில் கேழ்வரகு பறித்து இப்படி இப்படி பண்ணி கொடுப்பாங்க. அதை ஊதிட்டு சாப்பிட்டோம்னா அதில் பால் மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அனுபவிச்சாங்க. அது புது கடலை காய வச்சுருப்பாங்க, அந்த கடலை எடுத்து உடச்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ அப்படியே ரெடிமேடாக வாங்குறீங்க, அப்படியே சாப்பிட்றீங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த சுகமெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என் பேரன் பேத்திகளுக்கு இதெல்லாம் காமிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆட்டம் போடும் மனிதருக்கும் ஆரவாரம் செய்பவர்க்கும் கோட்டை கட்டி வாழ்பவர்க்கும் கண்ணம்மா, இந்த மூட்டையில் தான் உயிர் இருக்கு சின்னம்மா, நெல்லு மூட்டையில் தான் உயிர் இருக்கு செல்லம்மா. பாருங்க, நம்ம உயிரே உணவு தான். அதுவும் நம்ம தெற்கத்தில் உணவுன்றதே நெல் அரிசி தான். அந்த ஆட்டம் போடுற மனுஷனுக்கும் சரி, ஆரவாரமாக அப்படி பந்தாவாக வர மனுஷனுக்கும் சரி, கொட்டை கட்டி ஆடுற ராஜாவாக இருந்தாலும் சரி, உணவில்லையே என்ன ஆகும்? அதை கொடுக்கறது நம்ம உழவர் பெருமக்கள். அது உழவர் பெருமக்களுக்கு பெரும் பெரும் நன்றியும் நம்ம வணக்கத்தையும் உங்கள் எல்லார் சார்பாகவும் சொல்லிக்கலாம். அடுத்தது, மழையை நம்பி விதைச்சி மண்ணை நம்பி உழுது வச்சு வயலை நம்பி வாழ்ந்திருந்தால் பயமில்ல, ஒரு பயலை நம்ப தேவையில்லை சின்னம்மா. வயலை நம்பிட்டோம்னா ஒரு பயலையும் நம்ம நம்ப வேண்டிய கைத்தொழில் இருக்குது நம்ம கையில், நம்ம அதை பற்றி பயப்படவே வேண்டாம். கைத்தொழில் நமக்கு ஏர் உழவர்கள் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம ஏங்க பயப்படணும்? கையில் தொழில் இருக்குது. அந்த விவசாயத்தை இன்னும் மேம்படுத்த வேண்டும்ன்றது நம்ம அரசாங்கத்தோட வேண்டுகோள், நம்மோட வேண்டுகோளும் அதுதாங்க. சரிங்களா? அடுத்தது, சரி, உழவர்களை பெருமைப்படுத்துகிற ஒரு விழான்னு சொன்னேன். அடுத்தது, வாயில்லா ஜீவனான நம் மாடுகள். ஏர் உழறதுக்கும் காளை மாடுகளை யூஸ் பண்ணுறோம். ஜல்லிக்கட்டு, எவ்வளோ போராடி நாம் ஜல்லிக்கட்டு உரிமையெல்லாம் பெற்றோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ், உலக அளவில் ஃபேமஸ். மாடுபிடி வீரர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் டிவியிலேருந்து இப்படியே பார்த்துடுறோம் நம்ம. ஆனால் நேராக போய் பார்க்கறதுக்கு நமக்கு இப்போலாம் அந்த கும்பலில் போக முடியாது. பட் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது மாடு, அதே மாதிரி பசுமாடு. நமக்கு கோமாதான்றது தெய்வம் மாதிரி நமக்கெல்லாம். அதாவது பசுவை நாம் தெய்வமாக வணங்குகிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பசு நமக்கு தெய்வம், கோமாதா. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம அப்போ கூட பாருங்கள், நம்ம தலைவர் எம்ஜிஆர் தான் வருவார் ஞாபகத்துக்கு. என்ன பாட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மாட்டுக்கார வேலன் படத்தில் ஒரு மாட்டுக்கார மாடு மேய்க்கிறது, மாட்டுக்கு பால் கறக்கிறது, அந்த மாதிரி ஒரு ரோல் அவருக்கு. அப்படியே மாதிரி தல்பாக்கட்டு கட்டிட்டு அவர் தான் முன்னோடின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்த ராமராஜனுக்கெல்லாம் முன்னோடி நம்ம தலைவர் தான். அவர் பாடுவார், சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. யாரு? பசுமாட்டை பார்த்து அவர் பாடுவார். தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு, பொன்னையே கொடுத்தாலும் உனக்கேது ஈடு, பூ போல வை துன்னை காப்பதன் பாடு. ட்ரியோ 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 ட்ர். இந்த பாட்டு கேட்கும்போது ஜாலியாக இருக்கும் நமக்கே. பொங்கல் வந்துருச்சு, மாட்டு பொங்கல். எங்கள் ஊர்லலாம் மாட்டுக்கு வர்ணம் பூசி ரிப்பன்லாம் கட்டி அதுக்கு சலங்கு நிறைய. இப்போ கூட எங்கள் பல்லாவரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா மாட்டு பொங்கலுக்குரிய அத்தனை பொருட்களும் நீங்கள் வாங்கலாம். சலங்கையை கட்டி அதுக்கு வர்ணம் பூசி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணி மாட்டு பொங்கல் அன்றைக்கி வண்டி வச்சுருக்கவங்களாம் மாட்டு வண்டியில், நானே சின்ன வயசில் போயிருக்கேன். இந்த மாட்டு வண்டியில் எங்கள் வேலைக்காரமா அவங்களோட ஏறி உட்காந்து மாட்டு வண்டி ஊரை சுற்றிட்டு வருவோம். அது ஒரு ஜாலி. அதே மாதிரி அதே தான் வாழைக்கு ஈடு. வாழை தன்னையே கொடுக்குறதுல வாழை. அதே மாதிரி அதுக்கு சம்சாரியோட வாழ்க்கை ஒரு பசுமாடு இருந்தால் போருங்க, அவர் சம்சாரமே சூப்பராக, அவர் வாழ்க்கையே நல்ல சிறப்பாக அமையும்ன்றதுக்கு எம்ஜிஆர் அப்போவே பாடிட்டார். அடுத்தது நம்ம ராமராஜன் சார் இப்படி விட்டாரா, மாட்டையே அழகாக பாடிட்டார்ல, பேச்சு பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு. இந்த மாடும் அழகாக தலையாட்டுங்க.
அவர் குரலுக்கு. பேச்சு பேச்சு நீ அருமை உள்ள பேச்சு அப்படின்னு வர்றது மாடு. அப்படியே வந்து அவளுக்கு அவர் கேட்ட பாலை கொடுத்துட்டு போங்க. அது சினிமாவில் நடக்கும்னா கூட இந்த மாட்டையும் இப்போ பெட் டாகு பெட் அனிமல்லாம் வளர்க்குறோம். ஆனால் மாடை தெய்வமாக கொண்டாடுகின்ற ஒரு ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் நம்ம 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 தமிழ்நாடு தான் அந்த அதில் சிறந்து விளங்குறது. சரி, ராமராஜன் பண்ணால் நம்ம ரஜினிகாந்த் விடுவாரா? அடுத்து வந்துட்டாருங்க. வந்தேண்டா பால்காரே அடனா பசுமாட்டை பற்றி பாட போகிறேன், புது பாட்டு கட்டி ஆட போகிறேன், புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் உன்னால முடியாது தம்பி, அட பாதி புள்ள பொறக்குதையா பசும்பால தாய்ப்பால நம்பி. கரெக்டுங்க, புட்டிப்பால் தான் கொடுக்குறாங்க. ஆனால் பசும்பாலை கொடுங்க. அது புட்டிப்பால் வாங்கி கரைச்சி கொடுக்குறத விட நல்ல ஒரே மாட்டை பசும்பால் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க ஒரு மாட்டு பசும்பால். எனக்கு குழந்தையெல்லாம் பிறக்கும் பொழுது எங்கள் பால்காரட்ட ஒரு மாட்டு பசும்பாலாக கொண்டு வந்து கொடு அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். அது ஒரு அவ்வளோ விசேஷம். பசுமாட்டோட பால் அவ்வளோ சத்து. சரி, அவர் சொல்கிறாரு, மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறுங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க, பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க. கரெக்டு. நம்ம இந்த தேகம் விழுந்துட்டுனா ஒன்றும் கிடையாது. பசுமாடு எல்லாம் கடைசி வரைக்கும் அது வந்து ஒரு எங்கே நம்ம விற்றுட்டா கூட அதை திருப்பி நம்ம வீட்டு தேடி வந்துடும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு நன்றி உணர்ச்சி பசுமாட்டுக்கு நிறைய உண்டுங்க. சரி, இது அவர் பாடினார். நம்ம இதெல்லாம் பசுவை தெய்வமாய் வணங்கினோம், அப்புறம் இயற்கைகளை தெய்வமாய் வணங்குகிறோம், சூரியனை தெய்வமாக வணங்குகிறோம். அப்புறம் பசுவை நம்ம வீட்டில் வந்து கோ பூஜைன்னே பண்ணுவாங்க இல்லையா? கோ பூஜை பண்ணுறாங்க. அதுக்கு பழைய சரஸ்வதி சபதம்ன்ற படத்தில் சாவித்திரி அம்மா பாடுவாங்க. கோமாதா எங்கள் குலமாதா, குலமாதர் நலம் காக்கும் குணமாதா. அது பாருங்க, கோமாதா. கோமாதானா மாதானா நமக்கு தெரியும் அன்னை. கோவை கூட அம்மாவா நம்ம நினைக்கிற நம்மளோட பக்தி. அதில் பாடுறாங்க பாருங்க. இணங்காதோர் மனம் கூட இணங்கும், நீ எதிர் வந்தால் எதிர்காலம் துலங்கும், வணங்காதோர் சிரமுன்னை வணங்கும், வணங்காதோர் சிரமுன்னை வணங்கும், உன்னை வலம் வந்தால் நலமெல்லாம் விளங்கும். பாருங்க, அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது நம்ம பசுவை தெய்வமாக கொண்டாடுறோம். இப்படி நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடணும்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் நம்ம உலகத்திலேயே இந்தோனேஷியாலெல்லாம் கூட கொண்டாடுறாங்க. ஆனால் பர்டிகுலராக இந்தியாவில் பஞ்சாபில் லோரின்னு ஒரு ஃபங்க்ஷனாக இதை கொண்டாடுறாங்க. அதுவும் அறுவடை பேஸ் பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள் அன்றைக்கி நிறைய நிலக்கடலை ஸ்வீட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிஹூன்ற பேரில் அசாமில் கொண்டாடுறாங்க அறுவடை திருநாள். அடுத்து மகர சங்கராந்தி மகாராஷ்டிரா எல்லா ஆல்மோஸ்ட் நார்தர்ன் பெல்ட் ஃபுல்லாகவே இது மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த தெலுங்கு ஆந்திராவில் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பண்டிகைகள் ஒன்றே தான். ஆனால் பலவிதமாக நம்ம வேணால் பேர் வேணால் வச்சுக்கிறோம். ஆனால் ஒரே பேஸ் என்னென்னா இயற்கையை வணங்குகிறோம், நதியை வணங்குகிறோம், சூரிய பகவானை வணங்குகிறோம், வருணனை வணங்குகிறோம், காற்றை எல்லா தெய்வங்களும் வணங்கப்படுகிறது நம்ம நாட்டில் தான் இல்லையா? இத்தகைய உயர்ந்த நிறைய பண்டிகை, வண்ணமயமான பண்டிகைகள் நிறைந்தது நம்ம இந்தியா தான். நிஜமாக சொல்கிறேன், மனசு ரொம்ப சந்தோஷமாக நம்ம கொண்டாடுறது காணும் பொங்கல். அடுத்து இப்போது மாட்டுப்பொங்கல் பார்த்தோம், பொங்கல் பார்த்தோம், போகி பார்த்தோம், அடுத்து காணும் பொங்கல். உழவர்கள்லாம் எல்லாம் அந்த வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சு எல்லா உறவு முறைகளோட கூடி கொண்டாடும் காணுகின்ற பொங்கல் காணும் பொங்கல். எல்லாரையும் காண்றோம். அவர் வீட்டுக்கு இவங்க போவாங்க, இவங்க வீட்டுக்கு அவங்க போவாங்க. அண்ணன் தங்கைகளுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வந்து கண்ணுப்பிடின்னு ஒன்று வைப்பாங்க. கலராக சாதம் வைப்பாங்க, காக்கைகளுக்கு படைப்பார்கள். எதற்குன்னா, ஏன் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களும் உடன் பிறவாதவர்களும்
கூட இருக்க என்னோட சகோதரர்களாக எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேர் வரைஞ்சி அந்த தேரில் வாழலை போட்டு கண்டுபிடி வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த சமூகத்தினர் அவங்க, அதாவது அவங்களோட பழக்கம் அது. அதே மாதிரி அன்று எல்லா சமூகத்தினரும் அக்கா, தங்க, அண்ணன், தம்பி எல்லாரையும் கண்டு சந்தோஷமாக வெளியிடங்களுக்கு சென்று அந்த வருஷம் ஃபுல்லாக உழைச்ச அந்த களைப்பு அந்த ஒரு நாளில் அவங்களுக்கு போயிடும். அது ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால தான் காணும் பொங்கல் என்று பெயர். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் காணும் பொங்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குது நம்ம நாட்டில். அதிகம் நம்ம வெளியிலெல்லாம் போக முடியாது, கும்பல் கூட முடியாது. இருந்தாலும் மக்களே, உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒவ்வொரு தடவையும் இதுதான் சொல்கிறேன், இன்னும் முற்றிலுமாக கொரோனா ஒழியவில்லை. அதனால் நம்ம எல்லாருமே ஒரு ஒற்றுமையுடன் இருந்து முகமூடி போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு முகமூடி போடுங்க. நான் நிறைய வெளி இடத்துல பார்க்குறேன் முகமூடியே கிடையாது. நமக்கு ஃபுல்லாக போகலைங்க, இன்னும் அங்கங்கே அப்படி அப்படி இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் இது தான் குறைஞ்சிருக்கு. அதை மனதில் புரிந்து கொண்டு தயவு செய்து இந்த கொடிய நோயை நம்ம முக்கால்வாசி 90% விரட்டிட்டு இன்னொரு 10% நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த ஒற்றுமையாக இதெல்லாம் கடைபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க. அரசாங்கத்தோட நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா நிச்சயமாக அந்த நோயை முற்றிலும் விரட்ட முடியும். இப்போ வேக்சினேஷன் வந்திருக்கு, இனிமேல் அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுதுன்னா ஃபுல்லாக நம்ம ஒழிச்சிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளோட எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியங்க. நம்மளோட டைமில் தான் பாருங்கள், வார்தா புயல் பார்த்தோம், சுனாமியை பார்த்தோம், பெரிய புயல்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போது கொரோனாவை பார்த்தோம், இதையும் ஒழித்து விட்டோம். ஸோ எல்லாரும் ஒத்துமையாக எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கூடியிருந்து எல்லோரும் இந்த உறவுகளோட இந்த பொங்கலை நன்கு கொண்டாடுங்கள். இந்த வருடம் 21 நன்றாக அமையட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். விரும்பினவங்க லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மிக மிக நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.